ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. சிறுமைப்படுவது ஏன்? மற்றவர்கள் நம்மை அற்பமாக எண்ணுகின்ற, ஆகாதவர்கள் என்று தள்ளுகின்ற, தேவையின்றி புறக்கணிக்கின்ற, காரணமின்றி நம்மை தாழ்த்துகின்ற சூழ்நிலைகள் வரலாம். தேவன் ஏன் இப்படி மற்றவர்கள் நடுவில் நாம் சிறுமைப்பட்டு போக விடுகிறார் என்றும் நாம் எண்ணுவதற்கான வேலைகள் வரலாம். ஆனால் தேவன் தம்மால் நேசிக்கப்படுகிறவர்களின் வாழ்க்கையில் பிறரால் சிறுமைப்படும் சூழ்நிலைகளை அனுமதிக்கின்றார் என்பது உண்மை. எதற்காக? அங்கே மனிதர்கள் பார்வையில் நமக்கு இருக்கும் மதிப்பையும் முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இது நாம் பெருமை அடையாதவர்களாகவும் அகம்பாவம் கொள்ளாதவர்களாகவும் நம்முடைய சிறுமைப்பட்ட நிலையை புரிந்து கொண்டு நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளவும் பயன்படும். இவ்விதமாக நாம் பிறரால் தாழ்த்தப்படும் அனுபவம் நம் மனதை பக்குவப்படுத்தி உண்மையான தாழ்மை உள்ளவர்களாக நம்மை மாற்றும். யோசேப்பு சகோதரர்களால் அற்பமாக எண்ணப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டான். போத்திபாரின் வீட்டில் கேவலமாக எண்ணப்பட்டான். இறுதியில் தண்டனை அனுபவிக்கும் குற்றவாளி என்ற தாழ்நிலையில் வைக்கப்பட்டான். ஆனால் இவைகளை தேவன் அனுமதித்தது மேலான ஒரு நோக்கத்திற்காகவே. அவன் சிறுமைப்பட்டு போக வேண்டும் என்பதற்காக அல்ல. அவன் சிறுமைப்படுவதின் வாயிலாக ஏற்படும் தாழ்மையை அவனை உயர்த்துவதற்கான அஸ்திபாரமாக மாற்றவே அப்படி செய்தார். நாம் எங்கே சிறுமைப்படுத்தப்பட்ட உணர்வோடும் தாழ்மையான ஒரு மனநிலையோடும் நிற்க நேரிடுகிறதோ அங்கே தேவன் நம்மை உயர்த்துவதற்கான நல்வாய்ப்பை பெறுகின்றார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளி போட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாகிறது. எனவே தேவன் நாம் பிறரால் அற்பமாக எண்ணப்பட்டு ஆகாத கல் என தள்ளப்படுவதை அனுமதிக்கின்றார். அந்த நிலைதான் அவரால் முக்கிய கல்லாக உபயோகப்படுத்துவதற்கான வாய்ப்பாக விளங்குகிறது. தேவன் நம்மை சிறுமைப்பட்டு போக விட்டு கொண்டே இருக்கின்றார் என்று நாம் எண்ணக்கூடாது. இல்லை இல்லை, அவர் இவைகள் வாயிலாக நம்மை உயர்ந்த நிலைகளுக்கு கொண்டு வருவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டே இருக்கின்றார். தாவீது சவுலினால் சிறுமைப்படுத்தப்பட்டு மிகவும் அற்ப நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆயினும் தேவனுடைய பார்வையில் அவன் கீழ் நோக்கி அல்ல, அவன் மேல் நோக்கியே வந்து கொண்டிருந்தான். தாழ்வு நிலைகளை அனுமதித்து அவன் உயர்வு நிலைகளுக்கு அவனை ஆயத்தம் செய்தார். சிந்தனைக்கு, கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருப்பதை சிலர் உனக்கு எதிராக எழும்பும்போதுதான் உலகம் அறியும். கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருப்பதை சிலர் உனக்கு எதிராக எழும்பும்போதுதான் உலகம் அறியும்.